அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்ட புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளார் என திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி தனியார் ஓட்டலில் புதுச்சேரி மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யவுள்ளார். 7ஆம் தேதி காலை 3 இடங்களில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றார். புதுச்சேரியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. கூட்டணி கட்சியினர் நிற்கும் இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதுச்சேரியில் நிலையான வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற்று மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமரை சிறந்த பிரதமர் என்பதா, நடிகர் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. புதுச்சேரி வந்து ரோடு ஷோ மூலம் கையை அசைத்துவிட்டு சென்றுவிட்டார். புதிய அறிவிப்பு ஏதேனும் வருமென்று எதிர்பார்த்தோம். மாநில அந்தஸ்து வழங்குவது, நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்கள் என எதையும் அவர் சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொல்லக்கூட அவர்கள் தயங்குகின்றனர். அது மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கின்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று வாயால் சொல்லுங்களேன். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இப்போதும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். பிரதமர் புதுச்சேரிக்கு வந்து கையை அசைத்துவிட்டு சென்று விட்டாரே தவிர வேறெந்த பலனும் புதுச்சேரிக்கு இல்லை என்றார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தபோது திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்துள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது அதற்கு ஜெகத் ரட்சகன் எம்பி, அந்த காலத்தில் 100 நாட்கள் சினிமா ஓடும், 100ஆவது நாள் வெற்றி விழா நடக்கும். அதில் நடித்த எம்ஜிஆர் உள்ளிட்டோர் வருவார்கள். அவர்களை பார்க்க மிக பெரிய கூட்டம் வரும். அதுபோல் அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் செய்துவிட்டு சென்றுள்ளார். அந்த கூட்டம் வாக்காக மாறுவது மக்கள் கையில் இருக்கின்றது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். புதுச்சேரியில் பல்வேறு அரசியலை பார்த்து விட்டனர். தமிழகத்தில் முதல்வர் பல்வேறு திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்துள்ளார். ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதுபோன்ற ஆட்சி புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றபடி ஆளை பார்த்து வாக்கு என்பது கிடையாது. புதுச்சேரி மக்கள் தெளிவானவர்கள். தமிழக முதல்வர், துணை முதல்வரின் பிரச்சாரம் புதுச்சேரியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதை சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும் என்று மக்கள் விரும்புகின்றனர். நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது. பிரச்சாரத்தின் போது பல்வேறு திட்டத்தை அறிவிப்பார். திமுக தலைமையில்தான் ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நிற்பவர்கள் எல்லோரும் தான் சொல்வார்கள். நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கின்றனர். 100 ஆண்டுகால கட்சி நாங்களும் அப்படித்தானே சொல்வோம். இதற்கு மக்கள் தான் முடிவெடுத்து சொல்வார்கள். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.